ஒரு ஆழ்வார் விளக்கேற்றினார், வையம் தகழியாய் வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக என்று உலகை மண் அகலாக்கி கடலை நெய்யாக்கி சூரியனை விளக்காக்கி வெளியிலே ஒரு விளக்கேற்றினார். இன்னொரு ஆழ்வார் விளக்கேற்றினார், உள்ளுக்குள்ளே ஏற்றினார். இன்புருகு சிந்தை எடுதிரியாய் என்று சிந்தையை திரியாக்கினார். அன்பே தகழியாய் ஆர்வமே நெய்யாக என்று உள்ளுக்குள்ளே விளக்கேற்றினார். வெளியில் எரிகிற விளக்கு மேக்ரோ, உள்ளே எரிகிற விளக்கு மைக்ரோ. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது. இந்த உண்மையினை விளக்குவதற்காகத்தான் அண்டத்தில் திருவண்ணாமலை தீபம். அதை உற்று கவனித்தால் பிண்டத்தில் நமக்குள்ளும் ஒரு ஞான தீபம், நமக்குள்ளும் ஒரு ஞான தீபம் கொழுந்து விட்டு எரியும். இந்த உணர்வோடு பாவத்தை பொசுக்கும் அந்த தீப நெருப்பை, ஞானத்தை ஊட்டும் தீப நெருப்பை நாம் தரிசிப்போம். நெருப்புக்கு இரண்டு குணம் உண்டு, ஒன்று சூடு, மற்றொன்று ஒளி.